இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தை முதல் நாளில் தமிழர்களின் இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இந்த மகிழ்ச்சி நம் அனைவருக்கும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் வழங்கட்டும். தமிழகம் வெல்லட்டும் என முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பங்கேற்றார். பழங்குடியின மக்களுடன் நடனமாடினார். ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டும் வகையில் இந்தியாவை உருவாக்குவதே எனது நோக்கம். அத்தகைய நாட்டை உருவாக்குவோம் என கூடலூர் பள்ளியில் நடந்த பொங்கல் விழாவில் ராகுல் பேசினார். கல்வி தனியார் மயமாக்கக்கூடாது. மாணவர்கள் அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும். கல்விக்கான பட்ஜெட்டில் அரசு பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என ராகுல் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் கொட்டும் மழையில் நனைந்தபடி காங்கிரஸ் எம்பி ராகுல் மாணவர்களுடன் உரையாடினார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 20ஆம் தேதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பொங்கல் பண்டிகை விற்பனைக்காக டாஸ்மாக் கடைகளில் காலாவதியான மதுவை விற்பனைக்காக வைத்திருந்தது கண்டிக்கத்தக்கது. பொதுமக்களின் உயிரை வைத்து வருமானம் ஈட்ட முதல்வர் ஸ்டாலினுக்கு அருவருப்பாக இல்லையா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அளித்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேற்று விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளித்த தாவேக தலைவர் விஜய் இன்று டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை திரும்பினார். தமிழகத்தில் இதுவரை 2.09 கோடி ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திமுக பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 21 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொங்கல் பரிசு மற்றும் ரூபாய் 3000 பெறாத பயனாளிகள் நாளை அனைத்து ரேஷன் கடைகளிலும் அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேமுதிக அலுவலகத்தில் நடந்த பொங்கல் விழாவில் தொண்டர்களுடன் இணைந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பொங்கல் வைத்தார். கூட்டணி தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். சட்டத்தை யாரெல்லாம் கையில் எடுத்துக்கொள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் மீது முதல்வரின் இரும்புக்கரம் பாயும். சட்டம் எங்கு மீறப்பட்டாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தயங்காது என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதற்கும் நாடகங்களை நடத்துவதற்கும் திமுக அரசுக்கு எல்லையே இல்லையா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவதாக கூறும் திமுக அரசு அறிவை புகட்டும் ஆசிரியர் பெருமக்களை அடக்கி ஒடுக்குவது ஏன்? இதற்கு பெயர்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சிபிஐ விசாரணைக்கு பாஜக தான் காரணம் என விஜயும் சொல்லவில்லை, அவரது ரசிகர்களும் சொல்லவில்லை. ஆனால் செல்வ பெருந்தகை மட்டும் இடையில் புகுந்து இதில் குளிர்காய நினைக்கிறார் என தமிழிசை குற்றம் சாட்டினார். ஜனநாயகன் படத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தாலும் எங்கள் பழைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் நியாயம் கிடைக்கும் என நம்புகிறோம். படம் ரிலீஸ் ஆன பிறகு அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்படும் என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீட்டு மனு வரும் 19ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது. ஜனநாயகன் படத்தை தடுக்க தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மேற்கொண்ட முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். தமிழ் மக்களின் குரலை அடக்குவதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என ராகுல் கூறியுள்ளார். தமிழ் மொழி மீது ராகுல் மரியாதை கொண்டுள்ளார். தமிழில் ராகுல் தெரிவித்த பொங்கல் வாழ்த்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு இந்த ஆண்டு இந்தியாவில் நடக்க உள்ளது. இதையொட்டி 2026ஆம் ஆண்டுக்கான லோகோ, கருப்பொருள் மற்றும் இணையதளத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் துவக்கி வைத்தார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தான் ஏதேனும் தவறான செயலில் ஈடுபட்டால் தரைப்படை மூலம் தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டிருந்தோம் என ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறினார். டொனால்டு டிரம்ப் உலகின் மிக மோசமான மனிதர். ஒரு சக்தி வாய்ந்த நாட்டின் அதிகாரத்தை இவரிடம் ஒப்படைத்திருப்பது ஆபத்தானது. வெனிசுலா மீதான போர் சட்டவிரோதமானது என ஹாலிவுட் நடிகர் மார்க் ருஃபெல்லோ டிரம்பை கடுமையாக விமர்சித்துள்ளார். வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் லோஹ்ரி பண்டிகையை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜெய்சங்கர், காங்கிரஸ் எம்பி ராகுல்,
உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மேற்குவங்க முதல்வர் மம்தா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நாளை நடைபெறவுள்ள பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். திருச்சி SRM குழுமத்தின் பாவேந்தர் பாரதிதாசன் கல்லூரியில் பொங்கல் விழா விமரிசையாக நடந்தது. மாணவர்களுக்கு கோலப்போட்டி, சாக்கு போட்டி, பானை உடைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை தாங்குகிறது. இந்த நிலையில் இந்தியாவின் 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சின்னம் கருப்பொருள் வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. தெருநாய்களுக்கு உணவளிப்பவர்களே நாய்க்கடி சம்பவங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். உணவிட வேண்டுமென்றால் நாய்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் உணவளியுங்கள் என சுப்ரீம் கோர்ட் எச்சரித்துள்ளது. டில்லி CBI அலுவலகத்தில் ஜனவரி 19ஆம் தேதி ஆஜராகுமாறு விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கொங்கரா இயக்கத்தில் வெளியான பராசக்தி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாததால் படக்குழுவினர் மட்டும் இன்றி ஆளும் கட்சியினரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சட்டசபை தேர்தலையொட்டி திமுகவை விமர்சிக்கும் வகையில் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்ற புதுவித பிரச்சாரத்தை தவேகாவினர் முன்னெடுத்துள்ளனர். ஓட்டு வங்கி அரசியலுக்காக சட்டத்துக்கு எதிராக செயல்படும் தமிழக அரசின் செயல் ஜனநாயக விரோதமானது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மக்களுக்கு 592 வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வழங்கியது. அதில் 243 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம். மீதமுள்ள வாக்குறுதிகளும் வருகிற நாட்களில் நிறைவேற்றப்படும் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறினார். அண்ணாமலைக்கு சரியாக இந்தி பேச வராது, அவரின் கருத்தை தவறாக சித்தரிக்க வேண்டாம் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நிரந்தர கொரோனா போல தாக்கிக் கொண்டே இருக்கும் பாஜக அரசின் வஞ்சகம், இயற்கை பேரிடர்கள் என எல்லாவற்றையும் கடந்து தமிழகம் என்று பல்வேறு இலக்குகளில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கடவுள் ராமர் பாரதிய ஜனதாவில் உறுப்பினராகிவிட்டாரா என்று கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் MLC பொம்மா மகேஷ்குமார் கவுட், அரசியல் லாபங்களுக்காக பாரதிய ஜனதா மத உணர்வுகளை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களின் எதிர்ப்பையும் மீறி பாலாற்றில் மணல் குவாரி திறப்பதா, ஆட்சியின் கடைசி நிமிடம் வரை கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் கொள்கையா என அன்புமணி கூறியுள்ளார். தமிழக அரசின் அண்ணாதுரை விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும், தமிழ் தென்றல் திருவிக விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்புக்கும் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது இன்றுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளையும் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி CBI அலுவலகத்தில் வரும் 19ஆம் தேதி விஜய் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட வாய்ப்புள்ளதாக CBI வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் திமுகவுடன் கூட்டணி பேசி வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தேஜா கூட்டணியில் தொடர்வதாக விளக்கமளித்தார். காங்கிரஸ்காரனுக்கு காந்தியும் காமராஜரும் தான் மாபெரும் தலைவர்கள், புறம்போக்குகளெல்லாம் இல்லை. கருணாநிதிதான் மாபெரும் தலைவர் என்பவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி சின்ன வீடா என திருச்சி வேலுச்சாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மும்பையில் காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றி வெற்றி பெறும். தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவின்றி யாராலும் மும்பை மாநகராட்சியின் மேயராக பதவி வகிக்க முடியாது என லோக்சபா MP வர்ஷா கெய்க்வாட் கூறியுள்ளார். கேரள முதல்வர் பினராயி விஜயனை 5 முறை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் செண்பகவல்லி அணை குறித்து பேசாதது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். தென்காசியில் கனிம வளங்களை கொள்ளையடித்து கேரளாவிற்கு கடத்துவது அதிகரித்து வருகிறது. அதை தடுக்க முடியவில்லை என திமுக நிர்வாகியே தனது கட்சி பதவியை ராஜினாமா செய்யும் அளவிற்கு நிர்வாக தோல்வி அடைந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என அண்ணாமலை கூறினார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண உடனடியாக இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இல்லையென்றால் பாஜக ஆட்சிக்கு எதிராக மீனவர்களை ஒன்று திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சாதி பேதமற்ற சமத்துவ பொங்கல் தமிழகமெங்கும் பொங்கட்டும். 2026 பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக, நமக்கு வெற்றி பொங்கலாக பொங்கட்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆந்திராவில் பவன் கல்யாண் பாஜக கூட்டணியில் சேர்ந்துள்ளது போல் தவிக தலைவர் விஜயை பாஜக கூட்டணியில் தவிக சேர்க்கப்படுமா என்ற கேள்விக்கு அதற்கும் உள்ளூர் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என பாஜக MP புரந்தேஸ்வரி தெரிவித்தார். தமிழகத்தில் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 பேருக்கு உயர் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் வழங்கும் வகையில் சர்வம் AI நிறுவனத்துடன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். வரும் 23ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார்.
கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்று தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். சிபிஐ முன் விஜய் தேவையான விளக்கம் அளித்தார். தேவை ஏற்பட்டால் அடுத்த வாரம் விஜய் மீண்டும் ஆஜராவார் என தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி முதல்வரான ஸ்டாலினுக்கு தமிழக மக்கள் 2026 முடிவுரை எழுதுவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே பணம் இல்லை, பின்னர் எப்படி ரப்பர் தொழிற்சாலை அமைக்க முடியும் என வனத்துறை அமைச்சர் கூறியிருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என அதிமுக மாவட்ட செயலாளர் ஜே சுதர்சன் கூறினார். சென்னை சங்கமம் திருவிழாவை முதல்வர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநகரில் 20 இடங்களில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் 1500 கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். ரூபாய் 3000 வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஓட்டை மட்டும் மாற்றி போடுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்லாட்சி வரும், நடிகையும் பாஜக நிர்வாகியுமான மதுவந்தி தெரிவித்தார். வரலாற்றில் நிகழாத நிகழ்வுகளை சித்தரிக்கும் பராசக்தி திரைப்படத்தின் அனைத்து காட்சிகளும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். திரைப்பட தயாரிப்பு குழு பொது மன்னிப்பு கோர வேண்டும் என தமிழக இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அருண் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து 1 கோடி பேரை நீக்க பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையம் கூட்டணி முடிவு செய்துள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் நடந்த தேசிய இளையோர் விழாவில் தமிழக மாணவி ரித்திகாவுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். லேப்டாப் பள்ளி மாணவர்களுக்கு கொடுப்பதை விட கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுக்கு படிப்பிற்கும் இது உதவியாக இருக்கும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். கனமழை காரணமாக புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. காணும் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 17ஆம் தேதி சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,05,360 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,170 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 292 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமென கல்லூரி முதல்வர்களுக்கு சுகாதாரத்துறை செயலர் செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் அரசு சொகுசு பஸ்ஸில் ஏறிய போதை ஆசாமி நிற்காத நிறுத்தத்தில் இறங்குவதாக கூறி ரகளையில் ஈடுபட்டார். கண்டக்டரிடம் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி தாக்குதலாக மாறியது. இதுகுறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக இயக்கப்படும் சிறப்பு பஸ்களில் இதுவரை 4.88 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5,000 வழங்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொடர் கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாரான 750 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சையை அடுத்த வேங்கராயன்குடிக்காடு கிராமத்தில் பாரம்பரியமாக பொங்கல் பண்டிகைக்காக அகப்பை தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்து உள்ள வீராணம் ஏரியில் கொடுக்கப்பட்ட குப்பைகளை அகற்றும் பெருந்திரள் தூய்மை பணியை நீர்வளத்துறை பணியாளர்கள் மேற்கொண்டனர். கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு பண்ணை வளர்ப்பு கூலியை உயர்த்தி தரக்கோரி சித்தான்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் உள்ள ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடந்த பொங்கல் விழாவில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த வெளிநாட்டவர் பங்கேற்று குழந்தைகளுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குள் நாட்டு வெடிகுண்டை விழுங்கிய 2 வயது பெண் குட்டி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. பிரேத பரிசோதனைக்கு பின் குட்டியின் உடலை அதே இடத்தில் புதைக்கப்பட்டது. காளிமுத்து என்ற விவசாயியை கைது செய்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். கொடைக்கானல் அரசு பள்ளி மைதானத்தில் பழமையான கார்கள் மற்றும் டூவீலர் கண்காட்சி நடந்தது. 1936 முதல் 1953 வரை பயன்பாட்டில் இருந்த கார்கள், டூவீலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. வேலூர் சாய்நாதபுரத்தில் உள்ள தனபாக்கியம் கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவை ஊஞ்சல் மற்றும் உரியடி ஆகிய பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர். பொங்கல் பண்டிகையன்று தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பரிசுத் தொகையாக 3,000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது.
போகி புகைமூட்டம் பனிமூட்டம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் நாளை 8 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் 7 விமானங்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தையில் மாடுகள், ஆடுகள், கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகளின் விற்பனை 3 கோடி ரூபாய்க்கு மேல் நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி 3.5 பவுன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து தப்பினர். இதுகுறித்து கபிஸ்தலம் போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே பீட்டர் ரோட்டில் உள்ள தனியார் பள்ளியில் மகரிஷி கிராமம் என்ற பெயரில் தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், உழவு உள்ளிட்டவைகளை அரங்கங்கள் அமைத்து காட்சிப்படுத்தி மாணவர்கள் பொங்கல் கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இலங்கை MP ஜீவன் குமாரவில் தொண்டைமான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விருதுநகர் வருமான வரித்துறை மணமகள் மன்றம் சார்பாக தைப்பொங்கல் திருநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் குடும்பத்துடன் பொங்கல் வைத்தனர். உரியடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு வெல்லும் மாடுபிடி வீரர் கார் மற்றும் சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுத்து செல்வதால் பல்லாமரத்தில் இருந்து தாம்பரம் செல்லும் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போகியை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் ஷேர் ஆட்டோவில் சென்ற 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டிரைவர் சண்முகம் கைது செய்யப்பட்டார். தப்பியோட முயன்றபோது கீழே விழுந்ததில் அவரது இடது கை முறிந்தது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது பணியில் இருந்த 3 பெண் போலீசார் உட்பட 4 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கீழ்ப்பாக்கம் ஆய்வாளர் ஸ்ரீனிவாசன், உதவி ஆணையர் துரை ஆகியோருக்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் சரளங்கள் கிராமத்தில் குடிசை வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலாகின. இந்த சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு இல்லை. இந்திய ஓபன் பேட்மிண்டன் பெண்கள் இரட்டை பிரிவு போட்டி முதல் சுற்றில் த்ரிஷா ஜாலி, காயத்ரி இணை 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் பிரீமியம் லீக் T20 கிரிக்கெட் போட்டியின் 6வது லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை மும்பை இந்தியன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவிலில் கிராம மக்கள் ஒன்று கூடி பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். அப்போது நிரவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் புடவைகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சபரிமலையில் புதனன்று மாலை மகரஜோதி தரிசனம் நடக்க உள்ளது. இதனை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. பிரதமர் மோடியுடனான டிரம்பின் நட்பு உண்மையானது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் முழுதும் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையால் பலியானவர்களின் எண்ணிக்கை 646ஆக அதிகரித்துள்ளது. அமெரிக்கர்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறும்படி அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி விரைவில் இந்தியா வரவுள்ளார் என அந்நாட்டிற்கான இந்திய தூதர் தினேஷ் பட்நாயக் கூறினார். வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த பயணம் இருக்கும் என தெரிவித்தார். ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் இதுவரை குழந்தைகள் உள்பட 1865 பேர் பொதுமக்கள் எனவும் 135 பேர் பாதுகாப்பு படையினர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் ரா. சரவணன் எழுதியுள்ள சங்காரம் நூல் அறிமுக விழாவில் பேசிய நடிகர் சூரி, படிக்க வேண்டிய புத்தகத்தை சரியாக படித்திருந்தால் இந்நேரம் நல்ல இடத்தில் இருந்திருக்கலாம். நானும் இப்போது புத்தகங்கள் படிக்கிறேன், நிறைய கதைகள் எழுதுகிறேன், எனது அப்பாவின் வாழ்க்கை வரலாறை எழுதி வருகிறேன் என்றார். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படத்தின் அறிமுக வீடியோ கடந்த வாரம் வெளியானது. அதில் உள்ள ஆபாச காட்சி சர்ச்சையாக இப்போது ஆம் ஆத்மி கட்சி சார்பில் கர்நாடக மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் கன்னட கலாச்சாரத்தை அவமதிக்கும் காட்சிகளும் உள்ளன. இந்த டீசரை தடை செய்யணும் என வலியுறுத்தியுள்ளனர். மாருதி இயக்கத்தில் பிரபாஸ், மாளவிகா மோகனன், நிதி அகர்வால், ரித்திகுமார் நடிப்பில் ஜனவரி 9 பேன் இண்டியா படமாக தி ராஜா சாப் வெளியானது. கலவையான விமர்சனங்கள் வந்தபோதிலும் 4 நாட்களில் உலகளவில் 201 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. நடிப்பதற்கு சவாலான கதாபாத்திரம் என்பதால் பராசக்தியை தேர்வு செய்தேன்.
பராசக்தி படத்தில் நடித்தது எனது வாழ்நாள் பெருமை என பராசக்தி படத்தை நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசினார். பராசக்தி போல்டான படம், செகண்ட் ஆஃப் சூப்பர், ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் என்று ரஜினி வாழ்த்து தெரிவித்தார். கமல் உள்ளிட்ட திரையுலகினர் பலரும் வாழ்த்தினர் என நடிகர் சிவகார்த்திகேயன் கூறினார். கரகாட்டக்காரன் படத்தில் நாயகியாக அறிமுகமான நடிகை கனகா பல ஆண்டுகளுக்கு பின் ராமராஜனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். நடிகை மீனாட்சி சௌத்ரி தெலுங்கில் நவீன் பொலிஷெட்டி உடன் நடித்துள்ள அநாகனகா ஓகராஜு படம் இன்று வெளியாகிறது. இதில் நடிப்பது சவாலாக இருந்தது. நிறைய பயிற்சி எடுத்து நடித்தேன் என நடிகை மீனாட்சி கூறினார். ஆரம்பத்தில் எனக்கு சிவகார்த்திகேயனுடன் செட் ஆகவில்லை. ஒருவருக்கு பின்னால் பேசுவது எனக்கு பிடிக்காது. அதனால் அவருடன் நேராக சென்று பேசி புரிய வைத்தேன். அதன் பின் எல்லோரும் பழகிவிட்டோம் என நன்றி தெரிவிக்கும் விழாவில் இயக்குனர் சுதா கோங்கரா வெளிப்படையாக பேசினார். வரவிருக்கும் படங்களின் தயாரிப்பாளர்களின் கோரிக்கைக்கு இணங்க விஜயின் திரைப்பட வெளியீட்டை ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக தயாரிப்பாளர் தானு தெரிவித்துள்ளார். எனக்கு அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அப்படி இப்படின்னு மேடையில் அழவிட்டு பின் நடுரோட்டில் விட்டு விடுவார்கள் என நடிகர் சிவகார்த்திகேயனை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார்.